நீங்கள் நல்லா இருப்பீங்க. நாம் எப்போதும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது அவருடைய குணநலன்கள், அவர் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி புத்தி சொன்னால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடந்தால் அவளுக்கு நல்லதே நடக்கும். ஒரு முறை ஒரு படகில் ஒருவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு பையன் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் அப்பாவுக்கு 2 மகன்கள். முதல் பையன் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் படகில் இன்னொருவன் அங்கு வந்தவர்களை கேலி செய்து கொண்டிருந்தான். இவன் கேட்டுக்கொண்டு பேசாமல் வந்துவிட்டு அப்பாவிடம் கூறினார், இந்த மாதிரி நடந்ததுப்பா, நான் ஒன்றுமே பேசலை என்று சொன்னவுடன் அவர் சொன்னார், நீ பேசியிருக்க வேண்டும் என்று சொன்னார். நீ பேசினால் அங்கே அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்திருக்காது என்று சொன்னார். இன்னொரு முறை இன்னொரு மகன் அதே போல் பிரயாணம் செய்யும்போது முதல் மகனுக்கு என்ன ஏற்பட்டதோ அதே போல் ஒரு சம்பவம் ஏற்பட்டது. இவனால் பொறுக்க முடியவில்லை. யார் கேவலமாக பேசினா அவளை பிடிச்சி அடி அடித்து வந்து தந்தையிடம் சொன்னான், அப்பா, அண்ணனுக்கு எப்படி ஏற்பட்டதோ அதையே தான் எனக்கும் ஏற்பட்டது, நான் அடித்து விட்டேன் என்று சொன்னான். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இந்த சம்பவங்களெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த அப்பாவுடைய நண்பர் கேட்டார், நீ என்னப்பா நீ அவனுக்கு நீ என்ன சொல்கிற, நீ தைரியமாக பேசிக்கோன்னு சொல்கிற, இவனுக்கு 2வது பையனுக்கு நீ செஞ்சது தப்புங்கிற, ஏன் ஒரு மாதிரியாக தானே பேசுவாங்க, நீ என்னப்பா இப்படி பேசுகிற என்று சொன்னவுடன் அவன் தைரியம், முதல் பையன் சாந்தமானவன், தைரியம் வரணும், எதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி கொடுத்தேன். 2வது பையன் துடுக்குத்தனம், தைரியம் அப்படி இருக்கவே கூடாது, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவரவர்களுக்கு ஏற்ற அவரவருடைய நடவடிக்கை அவரவருக்கு ஏற்ற குணநலன்கள் பொறுத்து நாம் சொல்லுகிற புத்திமதி அவளுக்கு ஏற்ற வகையில் சொன்னார், எல்லாரும் நல்லா இருக்கலாம் என்று சொல்லி முடித்தார். இதே போலத்தான் இயேசு பிரானை காட்டி கொடுத்து கொண்டு போகும்போது ஒருவன் இயேசுவை அடிக்க வந்தான். உடனே பிரதம சீடன் என்ன செய்தான், அவனை காதை வெட்டிவிட்டான். இவர் என்னங்கிறார், இயேசு என்னங்கிறார், உன்னில் அன்பு கூறுவது போல் நீ பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்ன அவருடைய சீசனே வெறித்தனமாக அவன் காதை வெட்டியது இவருக்கு பிடிக்கவில்லை. உடனே தன் கையை வைத்து அந்த காதை ஒட்டி வைத்தார், அற்புதம் படுத்தினார். உடனே இவரை பார்த்து சொன்னான், வெட்டினவை பார்த்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் அன்பாக இருக்க வேண்டும், அன்புக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார். நாம் எப்படி இருக்கிறோம்? எதிரியாக இருந்தாலும் கூட நாம் அன்பு காண்பிக்கணும் என்று சொல்கிறார் ஆண்டவர். அதைத்தான் அவர் சொல்கிறார், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா. நாம் எப்படி நம்மளை பார்த்துக்கிறோமோ, நாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவர்களுக்கு நினைக்கணும். நமக்கு ஒரு துன்பம் வந்தால், அதை விட மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தால், அந்த துன்பம் நமக்கு வந்தால் எப்படி நம்ம கஷ்டப்படுமோமோ அது மாதிரி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கோரியதாக ஒரு வரலாறு. நாமும் அப்படி இருப்போமாக. மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தால், நமக்கு வந்தால் எப்படி நாம் கஷ்டப்படுவோமோ என்று நினைத்து அதற்காக நாம் என்ன செய்வோம், கர்த்தாவே இந்த மாதிரியாக சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று நாம் நினைப்போம் அல்லவா. அது மாதிரி இருந்தால் எல்லோருடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா.